இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா பிரியாணி வாங்க போகிறோம். இப்போ வெளியே கூப்பிட்டு போகிறோம்னு நினச்சிக்கிட்டா. உன்னைய வெளியே கூப்பிட்டு போகல, கொஞ்ச நேரம் எங்கேயே ரெஸ்ட் எடு சரியா? நாங்கள் கடைக்கு போயிட்டு வந்துடுறோம். ஓகே, குட் கேர்ளாக இருக்கணும். உன்னை கூட்டிகிட்டு போகல, நீ உள்ள ரெஸ்ட் எடு. இங்கே பாரு, உன்னைய கூப்பிட்டு போகல. அங்கே போ, அங்கே உள்ளே போ, உள்ளே போய் தூங்கு. அதனால அவளையும் கூட்டிகிட்டு போகிறோம்னு நினச்சிக்கிட்டா. அப்புறமா வந்து கூப்பிட்டு போகிறேன். உள்ளே போ, உள்ளே உள்ள படுத்துக்கோங்க. போ போ, சொன்ன கேளு, அப்புறம் கூப்பிட்டு போகிறேன். போ போ போ. சரிடி தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஸோ வண்டியில் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டைம் போனால் அங்கே வந்து 2 o'clock வரைக்கும் அந்த ஷாப்பில் பிரியாணி கிடைக்கும். ஸோ எங்கள் லொக்கேஷன்லேருந்து ஒரு 10 to 15 minutes தான் சென்னை. இந்த ஷாப்புக்கு தான் இப்போ நாங்கள் பிரியாணி வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். பிரியாணி வந்து வாங்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸில் இருக்குது பாருங்கள். நான் வந்து பீஃப் சாப்பிட மாட்டேன், அதனால் எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி, பிரியாஸ்க்கு வந்து பீஃப் பிரியாணி. ஸோ ரெண்டுமே வாங்கிட்டோம். ஸோ இப்போ இந்த டைம் வாங்கியிருக்கோம்ல, இது வந்து சஹருக்கு வச்சு சாப்பிட்றதுக்காக தான் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ வந்து சூடாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஒரு 3:30 சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த டைம் வந்து வாங்கணும். கொஞ்சம் லேட் டைம், ஒரு 12:30 ஒரு 12 o'clock அந்த ரேஞ்ச் வந்து வாங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் இப்போ எஃப்பி கேக்ஸ்க்கு தான் வந்திருக்கும். ஏன்னா ரியாஸ்க்கு வந்து இப்போது கிரேவிங்ஸ் வந்துருச்சு. அதனால் வந்து இப்போ நாங்கள் எஃப்பி கேக்ஸ் வந்திருக்கோம். ஃபஸ்ட் ஜாலியாக ஸ்வீட் வாங்குது. என்ன சொல்கிற புத்தியா, உனக்கு வாங்க சொல்லி எனக்கா வாங்கின அடப்பாவி தாரா. ஓகே, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு வழியாக. இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டோம்.